ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த இரண்டாவது நாள் கூடுகையில் உம்மை பார்க்கவும் உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கவும் நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் பேசுகிற உமது மகனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற வர தடைப்பட்டு இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நீதாமே துவக்க முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்திய பிறகு இந்த இரண்டாவது நாளிலே நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற உதடியேன் நம்மோடு கூட வந்து ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடி நம்முடைய ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இந்த லெந்து நாட்களின் இரண்டாவது நாள் கூடுகைக்கு வந்து இருக்கிறதான உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை கூட அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்தி வரவிருக்கின்றேன். இந்த இரண்டாவது நாள் கூட்டத்திலும் நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்லும்படியாய் வந்திருக்கிறதான் அன்பு சகோதரர் ராபர்ட் ஜெபசிங் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு உங்கள் அனைவரின் சார்பிலும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் அவரை வரவேற்கின்ற வகையிலே எல்லாரும் கைகளை தட்டி நாம் அவரை அன்போடு கூட வரவேற்போம். நேற்றைய நேரத்திலே நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார். அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கின்ற விசுவாசிக்கிறேன். இன்று நாளையும் கூட காலையில் நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்ல இருக்கின்றார்கள். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளை காலை ஆராதனையில் நீங்கள் ஜெபத்தோடு கூட பங்கு கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ள இப்பொழுது உங்கள் அனைவரின் சார்பிலும் அன்போடு கூட வரவேற்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லும்படியாய் அன்போடு அழைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த இரண்டாவது நாள் கூடுகைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தாழ்மையான அன்பினல் வாழ்த்துதலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பின்பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னால் நீங்கள் வந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். இந்த சைடில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் உள்பக்கமாக வந்தீங்கன்னா கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். ஒரு வினாடி நாம் யாவரும் அப்படி எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம்.
இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னோடு எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்களும் இந்த இடத்திற்கு வரல ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி எல்லா அப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? தேங்க்யூ லார்ட். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் கொடுத்த மேலான அன்பை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த லெந்தென்னும் கிருபையின் காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த மரம் இந்த வருடத்திலையும் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த வருடத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரப்பா. இந்த வருடத்திலும் ஆண்டவரே, இந்த லெந்தென்னும் நாட்களில் உம்மை அறிகிற பிரகாரமாக நாங்கள் அறிந்து உமக்கென்று வாழ தேவன் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளிலேயும் இந்த வார்த்தையை கேட்கிறமுடைய மக்களோடு கூட நீர் பேசும். அடிமை கூட ஒரு விசை தயவாக மறைத்து, சிலுவையின் நிழலில் மறைத்து நீர் வெளிப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள், உட்காருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் கர்த்தரின் பாதம் ஊழியத்தின் சார்பாக என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துதலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலேயும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதற்காக தேவனாகிய கர்த்தர் அடிமைக்கு கொடுத்து தேவனுடைய வார்த்தை என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதன் 17வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், அன்றியும் பட்சபாதமே இல்லாமல் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினாலே இங்கே
நீங்கள் வாழுகிற இந்த பூமியிலே பைபிள் சொல்லுகிறது, பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற நாளளவும் பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமீன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நியாயம் தீர்க்கிற தேவன் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த லெந்தென்னும் நாட்களிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆகையினாலே சற்று கவனமாய் கவனியுங்கள். பைபிள் சொல்லுகிறது, பட்சபாதமே இல்லாமல் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நான் நியாயம் தீர்க்கிற தேவன் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை. ஆண்டவர் யூதன் என்றும் பார்ப்பதில்லை, கிரேக்கன் என்றும் பார்ப்பதில்லை. ஒருவன் நன்மை செய்வான் என்று சொன்னால் அந்த நன்மைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவன் தீமை செய்வான் என்று சொன்னால் அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீதி ஸ்தலத்தில் கூட நீதிகளை பார்க்கிறதற்கு அரிதாக இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தரிடத்திலே செல்லவே செல்லாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் நீதி நியாயம் நிறைந்த ஒரு தேவனாகவே அவர் இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிற நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அக்கிரம செய்கைக்காரருக்கு அது அழிவாக இருக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒருவேளை என் அன்பு பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம நீதி செய்கிறவங்களாக நல்லவங்களாக என் அன்பு பிள்ளையை வாழுகிற போது அது மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அந்த நியாய தீர்ப்பு. ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் பாவத்தில் அசுத்தத்தில் அநேக காரியத்தில் என் அன்பு பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமில்லாம வாழ்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அந்த நியாய தீர்ப்பு அது அழிவை கொண்டு வரும். ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, பரலோகமும் உண்மை, நரகமும் உண்மை. இந்த உலகத்தில் என் அன்பு பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவருக்கு உண்மையாக, ஆண்டவருக்கு நீதியாக நீங்க வாழும்போது அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்க மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக அந்த பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் இன்பம், உலகத்தின் சிற்றின்பம், உலகத்தின் காரியத்திலே பாவ சேற்றிலே உழந்து நம்முடைய வாழ்க்கை காணப்படும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளிலே தேவன் நியாயம் தீர்ப்பார். உன் கிரியைக்கு தக்க பலன் எரி நரகத்திற்கு போய் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அழிவு உண்டாகும், அழிவு உண்டாகும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற நாட்களில் எனக்கு நெருங்கிய நண்பன் ஒருவன் இருந்தான். அவனுடைய பெயர் சுதாகர். அவன் சற்று சரி வர படிக்கலாம் மாட்டான். ஆனால் நன்றாக படிக்கிற ஒரு சிலராக சேர்ந்து அந்த எக்ஸாம் எழுதின உடனே அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து எவ்வளவு மார்க் வரும் என்று சொல்லி ஒருவேளை கணித்து ஒரு 80 மார்க் கிடைக்கும், 85 மார்க் கிடைக்கும், 90 மார்க் கிடைக்கும் என்று சொல்லி அதிலே நண்பர்கள் ஒரு சிலராக சேர்ந்து அப்படி நாங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் என்னுடைய நண்பன் சரிவர படிக்க மாட்டான். ஆனால் இந்த சுதாகர் என்ன செய்வான், தன்னுடைய கொஸ்டின் பேப்பரில் அவன் மார்க் போட்டுக்கிட்டே வருவான். கடைசியாக டோட்டல் பண்ணி பார்த்தால் 117 மார்க் அவனுக்கு இருக்கும். மொத்தமே 100 தான்.
ஆனால் இவர் டோட்டல் போடும்போது இவருக்கு 117 மார்க்கு என்று வந்துவிடும். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவன் மட்டும்தான் ஃபெயில் ஆவான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாமும் கூட அப்படித்தான் மார்க்கை போட்டு வைத்திருப்போம். நான் மிஷினரிகளை தாங்குகிறேன், நான் ஆலயத்துக்கு காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஆலயத்தின் ஆராதனைக்கு ஒழுங்காகத்தான் வருகிறேன், 100க்கு 112 12 கழித்தாலும் 100க்கு 100 கிடைச்சிரும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் ஏமாந்து போய் விடுவோம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. இந்த நாட்களிலே என் ஆண்டவர் சொல்லுகிறான், நியாயம் தீர்க்கிற தேவனாக நான் வரப்போகிறேன் பிள்ளைகளே, வரப்போகிறேன் பிள்ளைகளே. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 120 வாசித்து பாருங்கள். உமது நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறேன், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி பக்தன் மிக அழகாக கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நியாயாதிபதியாய் வருகிற போது அவருடைய கண்களுக்கு முன்பதாக நியாயம், நீதி, நேர்மை அதை மட்டும்தான் கர்த்தர் பார்ப்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஜாதி மதம் பேதமின்றி, ஏழை பணக்காரன் வித்தியாசமின்றி தேவன் நியாயம் தீர்க்கும்படியாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வரப்போகிற வருகை, இந்த 2வது வருகை, தேவன் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார். 1வது வருகை ரட்சிக்கிற தேவனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். இன்றைக்கு அன்பு தேவப்பிள்ளையே, நம் ஒவ்வொருவரையும் அவர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் நியாயாதிபதியாய் வரும்போது என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பட்சபாதமே பார்க்க மாட்டார். அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவர் பலனை கொடுப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 96வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவர் வருகிறார், நீதியோடும் சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக நம் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கும்படியாக, ஜாதி மதம் பேதமின்றி இந்த அகில உலகத்தின் மக்களையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 11 12 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று ஆண்டவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தராம் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதின் 42வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது பாருங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதின் 42வது வசனம், அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கித்தாங்கன்னு சொல்லி பைபிளை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனால நம் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். அவர் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வரும்போது என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் பட்சபாதம் பார்ப்பதில்லை. அவன் உயர்ந்தவன் படித்தவன் என்று வித்தியாசம் பார்ப்பதில்லை. அவனுடைய கிரியைக்கு தக்கதாக ஆண்டவர் பலனை கொடுப்பார். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு பயங்கரமான திருடனாகவே இருந்தான். ஒவ்வொரு முறையும் எங்காயிலும் செல்லுவான், பொருட்களை திருடுவான், கொள்ளையடிப்பான். காவல்துறை அதிகாரிகள் அவனை கைது செய்வார்கள், நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவனை நிறுத்துவார்கள். கவலையே படமாட்டான். காரணம் என்ன என்று சொன்னால்,
அவனுடைய தகப்பனார் ஒரு வக்கீலாக இருந்தார். இவனுக்குள் ஒரே சந்தோஷம், எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, என் அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு தீங்கு வராது. நான் என்ன தவறு பண்ணினாலும் சாதுரியமாக எனக்காக வழக்காடுவார். என் அப்பா நீதிபதியினிடத்தில் பேசி எப்படியாய் எனக்கு விடுதலை வாங்கி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட இருப்பான். அதே போல் அவனுடைய தகப்பனாரும் தன்னுடைய பிள்ளைக்காக வாதாடுவார். பாருங்கள், இந்த தவறை அவன் செய்யவே இல்லை, இந்த குற்றத்தை அவன் செய்யவே இல்லை என்று சொல்லி அடித்து பேசி எப்படியோ அவனுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்து விடுவார். ஒவ்வொரு முறையும் இது போல தவறுகளை செய்வான். காவல்துறை அதிகாரிகள் கைது செய்வார்கள், நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவார்கள். அருமையான அவனுடைய தகப்பனார் அவனுக்காக வழக்காடுவார். அந்த வக்கீலாக இருக்கிற தகப்பனாரே அவனுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுப்பார். நாட்கள் கடந்தது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொள்ளையடிக்க கடந்து போனான். அங்கே ஒரு கொலை ஒன்றை செய்து விட்டான். கொலை குற்றத்தையும் துணிகரமாக செய்து விட்டான். நாட்கள் கடந்தது. காவல்துறை அதிகாரிகள் அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்தார்கள். நாள் ஒன்று வந்தது. நீதிபதியின் இடத்துல நீதிமன்றத்திற்கு நேராக அழைத்து கொண்டு வந்தார்கள். அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம், என் அப்பா இவ்வளவு நாள் என்னை காப்பாற்றி விட்டார், என்ன கூட ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன், கொலை செய்து விட்டேன், ஆகினா என்னுடைய அப்பா சாதுரியமாய் பேசி எனக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட அவன் அங்கே வந்தான். அங்கே வந்த போதுதான் அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. என்ன என்று சொன்னால், சாதாரணமாக வக்கீலாக இருந்த அவனுடைய தகப்பனார் ப்ரமோஷன், பதவி உயர்வு பெற்று நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த இடத்தை அவன் உற்று பார்க்கிறான். நீதிபதியே யாரு? எங்க அப்பா தான், என்ன எனக்கு கவலை என்று சொல்லி ரொம்ப பெருமிதத்தோடு சந்தோஷமாகவே அவன் காணப்பட்டான். இந்த வாலிபன் செய்த கொலை குற்றத்தின் நிமித்தமாக இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு லாயர் அவனுக்காக வாதாடினார். ஆகினால் இவன் செய்த ஒரு பெரிய தவறான காரியம், இது போல அநேக தவறுகள் அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று இவனுக்கு கண்டிப்பாக இந்த முறை அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியே அவர் வாதாடினார். ஆக நீதிபதியாக இருக்கிற அந்த தகப்பனார் அதையெல்லாம் உற்று கவனித்து கொண்டு கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தார். இறுதியாக தன்னுடைய தலையை குனிந்து தீர்ப்பை அவர் வேகமாக எழுதினார். இவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, என் அப்பா வக்கீலாக இருக்கும் போதே எனக்கு சாதகமான தீர்ப்பை கூறுவார், நீதிபதியினிடத்திலே துணிந்து பேசி விடுதலையை வாங்கி கொடுப்பார், இன்றைக்கு நீதிபதியாய் அமர்ந்திருக்கிறார், கண்டிப்பாக எனக்கு ஒரு விடுதலை என்று சொல்லி உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் அந்த தகப்பனார் அதில் எழுதியிருந்தார், இந்த வாலிபன் செய்த இந்த கொடூரமான இந்த கொலை குற்றத்துக்காக இவனுக்கு தூக்கு தண்டனை நியமிக்கிறேன் என்று சொல்லி அதில் எழுதி வேகமாய் எழுந்து வெளியே கடந்து போனார். இவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான், அப்பா, நீங்க வக்கீலா இருக்கும்போது எனக்காக வாதாடி என்னை மீட்டு விடுவீர்களே, என்னை காப்பாற்றி விடுவீர்களே, தண்டனை வராதபடிக்கு எனக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்கும்படிக்கு செய்வீர்களே, ஐயோ, நீங்கள் இன்றைக்கு நீதிபதியாய் உட்கார்ந்திருக்கிறீர்கள், என்னை மறந்து விட்டீர்களே, என்னை கைவிட்டு விட்டீர்கள் அப்பா என்று கதறினான். அந்த அருமையான தகப்பனார் சொன்னார், தம்பி, நான் வக்கீலாக இருக்கிற வரைக்கும் உன்னுடைய காரியத்துக்காக நான் வாதாடினேன், ஆனால் இன்றைக்கு நான் நீதிபதியாய் உட்கார்ந்திருக்கிறேன். என் கண்களுக்கு முன்பதாய் ரெண்டே காரியம்தான், ஒன்று நீதி, இன்னொன்று அநீதி. நீதி செய்தால் அதற்குரிய பலன், அநீதி செய்தால் அதற்குரிய பலன். நீ செய்த கொலை குற்றத்தின் நிமித்தமாக இந்த தீர்ப்பை நான் கொடுத்திருக்கிறேன், ஐ எம் வெரி சாரி என்று சொல்லி கடந்து போய்விட்டாராம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் பட்சபாதமே இல்லாமல், ஈவு இரக்கமே இல்லாமல் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பார். இந்த உலகம்தான் சதம் என்று சொல்லி, இந்த உலகத்தின் காரியம்தான் சதம் என்று சொல்லி பாவத்திலையும் அநியாயத்திலையும் அக்கிரமத்திலையும் துணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த லெந்தென்னும் நாட்களில் ஆகிலும்
நீங்கள் மனம் திரும்புங்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே அழிந்து போகாதபடி, நரகத்துக்கு போய்விடாதபடி இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் செய்த பாவம் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே சொல்லுங்க, ஆண்டவரே, இனி நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன்பா, உமக்கு விரோதமாய் அநியாயம் செய்ய மாட்டேன்பா, உமக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி சொல்லுங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி நாம் பாடலாமா? நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. தெரிந்த ஒரு பாடல், எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையின் காலம். இன்றைக்கு ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா என்று சொல்லுவீங்கன்னு சொன்னாம். உடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதற்கு என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். எப்படிப்பட்டவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு 3 அல்லது 4 காரியங்களை உங்களோடு கூட நான் வேகமாய் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது காரியம், பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைக்கு யார் ஒருவர் கீழ்ப்படியாமல் வாழ்வார்களோ, கை கொள்ளாமல் வாழ்வார்களோ, அவர்களை தேவன் நியாயம் தீர்க்கிறவராக அவர் வரப்போகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? பிரசங்கி 12, 13, 14 வாசிக்கிறேன், கவனியுங்கள். காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் எப்படிப்பட்டவங்களை நியாயம் தீர்ப்பாரு? தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய கட்டளைகளை யார் ஒருவர் கை கொள்ளாம போறாங்களோ அவங்கள தேவன் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே பிரதான கற்பனை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக 10 கட்டளையை கொடுத்தார். அந்த 10 கட்டளைக்கு ஒப்பாக ஆண்டவர் இந்த ஒரு கற்பனையை கத்தர் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. அந்த 10 கட்டளையுமே இந்த ஒரே ஒரு கற்பனையில என் அன்பு தேவனுடைய பிள்ளையே அது நிறைவாகி விடுகிறது. அது என்ன? அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். அன்பு என்கிற அந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த தீங்கும், எந்த அநியாயமும், எந்த பொல்லாப்பும் எந்த மனிதனும் செய்யவே செய்ய மாட்டான். ஆகையினால இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே,
தேவனுடைய கற்பனை என்ன? ஒருவரில் ஒருவர் நம்ம அன்பு கூற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கற்பனையாக இருக்கிறது. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில நம்ம அன்பு கூற தவறி போவோம் என்று சொன்னால் அந்த காரியத்தின் நிமித்தமாக தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். நன்றாக கவனியுங்கள். வில்லியம் கேரி என்று சொல்லி ஒரு தேவனுடைய பரிசுத்தவான் இருந்தார். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். ஒருவேளை அவருடைய திருமண வாழ்க்கைக்கு பின்பு, பிள்ளைகளுக்கு பின்பு அவருடைய மனைவி புத்தி சுவாதீனமான ஒரு பெண்மணியாக மாறிவிட்டாங்க. மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில அந்த வில்லியம் கேரியினுடைய மனைவி இருந்தாங்க. ஒருவேளை ஒரு ஊழியத்துக்காக போக வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய கோட்டெல்லாம் போட்டுட்டு, ஷூட்டெல்லாம் போட்டுட்டு, நல்ல டையெல்லாம் கட்டிட்டு, அப்படி நல்ல ஷூலாம் போட்டு ரெடியா அவர் ஊழியத்துக்கு புறப்படுகிற நேரத்தில் புத்தி சுவாதீனமா இருக்கிற அந்த வில்லியம் கேரி என்கிற பரிசுத்தவானுடைய மனைவி தன்னுடைய கையில வைத்திருக்கிற காஃபியை என்ன செய்யறோன்னு தெரியாம அவருடைய கோட்டு மேல ஊத்தி விடுவார்களாம். ஊழியத்துக்காக புறப்பட்டு வெளியே போற நேரத்திலேயா பார்த்து இது போல காரியத்தை செய்கிற போது எல்லாரும் சொல்லுவாங்க, உடன் ஊழியர்கள் சொல்லுவாங்க வில்லியம் கேரியை பார்த்து, ஐயா ஏன் உங்கள் மனைவியோடு கூட போராடி கொண்டிருக்கிறீங்க? ஏன் உங்க மனைவியிட்ட இப்படி கடந்து கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு மகிமையான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், அதற்கு தடையா உங்க மனைவியே இருக்கிறாங்க. அந்த பெண்மணியை, உங்கள் மனைவியை ஏதாயிலும் ஒரு ஹாஸ்டல்ல போய் விட்டுருங்க, அல்லது ஏதாயிலும் தெரிந்த ஒரு இடத்துல விட்டுருங்க, விட்டுட்டு நீங்க கர்த்தருக்கு மகிமையான ஊழியத்தை செய்யுங்க என்று சொல்லி என் அன்பு பிள்ளையே வில்லியம் கேரியின் இடத்திலே கூறுவார்களாம். அப்போது அந்த அருமையான வில்லியம் கேரி ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? என்னுடைய மனைவியை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் கரம் பிடித்து கொண்டேன். உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, வாழ்வானாலும் சரி, சாவானாலும் சரி, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன் என்ற அந்த உடன்படிக்கையை என்னுடைய மனைவிக்கு நான் செய்து கொடுத்திருக்கிறேன். ஆகையினால் அவள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, அவள் என்னோடு கூட இருக்கட்டும், என்னோடு கூட இருக்கட்டும் என்று இறுதி நாள் வரைக்கும் வில்லியம் கேரி தன்னுடைய மனைவியை தன் பிள்ளையை போல பார்த்து கொண்டாராம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை சோதிப்பதற்காக கூட ஒருவேளை சில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே வரலாம். கணவன் மனைவிக்குள்ள ஏற்ற தாழ்வுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, அந்த சூழ்நிலையில கூட நம்ம அன்பு கூறுகிறோமா? அதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் அதைத்தான் பார்ப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்பு கூறாத நிலைமையில் இருக்கிறோமா? சொந்த புருஷனிடத்தில் அன்பு கூறாம இருக்கிறோமா? சொந்த மனைவியிடத்தில் அன்பு கூறாம இருக்கிறோமா? என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாதவங்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். தேவன் நியாயம் தீர்ப்பார். என கண்பான தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, கொலோசையர் 3வது அதிகாரம் அதன் 19வது வசனத்தில், புருஷர்களே உங்கள் மனைவியிடம் அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதிருங்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, பெண்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது ஒரு பலவீனமான ஒரு பாண்டம். ஒருவேளை அன்புக்கு ஏங்கக்கூடியவர்கள் பெண்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆகினால் தான் அருமையான கொலோசியர்களை நாம் வாசிக்கிற போது புருஷர்களே என்று சொல்லி அருமையான பக்தன் அதை எழுதும் போது எழுதுகிறார், உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் அன்பு கூறுங்கள், உங்க மனைவியிடத்தில் நீங்கள் அன்பு கூறுங்க. என் அன்புக்குரியவர்களே, அந்த பலவீனமான பாண்டம் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அன்பை தான் எதிர்பார்க்குது. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை அல்ல, உங்ககிட்ட இருக்கிற புகழை அல்ல, உங்களுடைய காரியத்தை அல்ல. என் அன்பு பிள்ளையே, நீ நல்லா இருக்கிறியா, நீ சாப்பிட்டியா, அந்த ஒரு வார்த்தையை கேட்கணும் தான் அந்த அன்பு உள்ளம் ஏங்குது. அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ஒரு கிராமத்துல ஒரு அருமையான ஒரு சகோதரன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஆகையினால தன்னுடைய மனைவி அப்போது தன்னுடைய புருஷனுடைய தன்னுடைய தாய் தகப்பனுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய புருஷனிடத்திலே கேட்பாள். அப்படி கேட்கும்போது அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த சகோதரன் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவார்.
அந்த திருமணமான நாட்கள்ல இந்த அருமையான கணவன் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது மனைவியானவள் சொன்னால், எங்க அப்பா அம்மாவை வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க, என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போவீங்களான்னு சொல்லி கிராமத்தில் இருக்கிற அந்த சகோதரன் சரி வா என்று சொல்லி ரொம்ப அன்போடு கூட அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு நேராய் கூட்டி கொண்டு போனான். கிராமம் பார்த்தீங்களா, கொஞ்சம் நடந்து போய் தான் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏற வேண்டும். அப்படி நடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று சொல்லி அந்த பெண்ணானவள், அந்த புது பொண்ணானவள் திடீர்னு ஓடி கத்த ஆரம்பித்து விட்டாள். கத்துன உடனே என்ன என்று சொல்லி அவன் உற்று கவனித்து பார்த்தான். அந்த பெண்மணியினுடைய காலில் போட்டிருந்த செருப்புல ஒரு முள்ளு ஒன்று குத்தி இருந்தது. ஆகினாலே அவள் உடனே கீழே குனிந்தாள். இவனும் பார்த்தான், அந்த செருப்புல இருக்கிற அந்த முள்ளை வேகமா வெளியில எடுத்தான். வெளியில எடுத்து அந்த முள்ளை பார்த்து சொன்னான், சனியம் பிடிச்ச முள்ள ஏன் மனைவி காலையா நீ குத்தணும், ஏன் மனைவி காலில் போய் குத்திட்டிய அப்படின்னு சொல்லி தூக்கி தூர எறிந்து விட்டு அன்போடு கூட தன்னுடைய மனைவியை அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டி கொண்டு போனான். நாட்கள் கடந்தது. ஒரு நாள் இந்த அருமையான மனைவி சொன்னால், எங்க அப்பா அம்மா எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா, என்னை கூட்டிட்டு போவீங்களா என்று சொல்லி கேட்டான். சரி வா, எப்ப பார்த்தாலும் அப்பா வீடு அம்மா வீடு என்று சொல்லி கடுகடு என்று சொல்லி பரப்படு என்று சொல்லி அவன் அப்படியே கூட்டி கொண்டு போனான். அதே மாதிரி அந்த இடத்துல அப்படி நடந்து போறாங்க. ஒரு முள் காட்டுகளோடி போய் பஸ் ஏற போகணும். கிராமம் பார்த்தீங்களா, அப்படி போயிட்டு இருக்கும்போது அதே போல ஓடி கத்த ஆரம்பித்து விட்டாள். கத்துன உடனே என்னடான்னு சொல்லி அவன் கீழே குடிஞ்சு பார்க்குறான். அவன் கீழே குடிஞ்சு அந்த முள்ளை எடுக்கிறான். வேகமாக போய் அந்த செருப்புல இருக்கிற முள்ளை அப்படி கஷ்டப்பட்டு வெளியே எடுத்தான். எடுத்துட்டு அவளை பார்த்து சொன்னான், சனியும் பிடிச்சவள, உனக்கு 2 கண்ணு இருக்குல்ல, கீழே பார்த்து நடக்க வேண்டியதானே, சரியா முள்ளு மேலேயா போய் மிதிப்பாங்க, உனக்கு அறிவே இல்லையா, அப்படி இப்படி நீ கத்த ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, அன்பு தனிந்து போய்விட்டது. முதல்ல மனைவியை கூட்டிட்டு போகும்போது இருந்த அன்பு வேற, இப்ப நாள் கடந்த உடனே வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வேற. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது அன்பு கூறுங்கள், உங்கள் மனைவியிடத்திலே அன்பு கூறுங்கள், உங்கள் கணவனிடத்திலே அன்பு கூறுங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கணவன் மனைவி என்னுடைய வாழ்க்கை, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் கொடுத்த ஒரு பரிசு, அதை மறந்துடாதீங்க. அந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஆண்டவர் கொடுத்த பரிசு. நெட்டையோ குட்டையோ கலர் இல்லையோ, கர்த்தர் நமக்கு தந்தது இதுதான். ஆமென் சொல்லுங்க. அந்த கணவரை நேசியுங்கள், அந்த மனைவியை நேசியுங்கள். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளதான் நிறைய டைவர்ஸ் ஆகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய திருமண வாழ்க்கையில பிளவுகள் ஏற்படுகிறது. திருமணமாகி ஒருவேளை ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்காக தன்னுடைய தாய் வீட்டுக்கு போறவங்க தாய் வீட்டிலேயே இருந்துடுறாங்க. கணவனை மறந்து, குடும்பத்தை மறந்து. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, உன் தகப்பனை உன் தாயும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் பேரிலே பிரியமாயிருப்பார். உன் கணவர் உன் மேல அன்பா இருக்கணும்னா முதல்ல அப்பா அம்மா வீட்டை மறந்துருங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, எங்க அப்பா வீடு எங்க அம்மா வீடு அது இது சொல்ற வரைக்கும் உங்க குடும்பத்துல சமாதானமாகவே இருக்க முடியாது. என் அன்பு தேவப்பிள்ளை, ஒரு பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்கிறதுக்கு அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? வீட்டை வித்து, நிலத்தை வித்து, என்னென்ன காரியங்களாம் செய்து பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன காரியம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாம போய் இன்னைக்கு கணவன் மனைவி பிரிந்து வாழுகிற நிலைமைகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய கணவர் தானே, என்னுடைய மனைவி தானே, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலாக நீங்க அன்பு கூறுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு அருமையான ஒரு புதுமண தம்பதிகள், அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சகோதரன் புதுசா மேரேஜ் பண்ண உடனே அவர் என்ன செய்வாரு, வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவார். அப்படி முறுக்கு, அப்படி இன்னும் காரச்சவு, அப்படி போன்ற காரியங்களை வரும்போது வாங்கிட்டு வருவார். அப்போ வீட்டுக்குள்ள தனிமையா கொண்டு வந்து மனைவிட்ட போய் அதை கொடுத்துருவார். தன்னுடைய மனைவியை நேசிக்கிறார் என்பது எப்படி தெரியும்? இது போல வாங்கி கொடுக்கறத வச்சுதான் அன்பு கூறுறது தெரியும். வாயில பேசிட்டு போறது பெருசு இல்லை.
ஆகையினால ஒரு நாள் அருமையான மாமியார் கேட்டாங்க, என் மகன் ஏதாவது வாங்கிட்டு வந்தானா, ஒரே கருக்கு முறுக்குன்னு ஒரு சவுண்டா கேட்டுச்சே அப்படின்னு இந்த புதுப்பொன் சொன்ன, ஆமா ஆமா நேற்று முறுக்கு வாங்கிட்டு வந்தாங்க, அதுதான் அந்த சவுண்ட். பார்த்தியா, முன்னமெல்லாம் அவன் நேரே கொண்டு வந்து அம்மான்னு என் கையில் கொண்டு வந்து கொடுப்பான். ஆனால் இப்போ என்ன தெரியுமா செய்துட்டான்? இப்போ மாறிட்டான். அவன் மாறி உனக்கு கொடுக்குறான், எனக்கு தர்றதில்ல. ஆகையினால ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. நாள் ஒன்று ஆனது. மறுபடியும் ஒரு நாள் கேட்டாங்க, நேற்று ஏதாவது வாங்கிட்டு வந்தானோ அம்மா அப்படின்னு சொல்லி. இந்த மருமக சொன்ன, ஆமா மாமி நேற்றைய தினத்தில் நல்ல காரச்சோ வாங்கிட்டு வந்தாங்க, அதான பார்த்தேன், உங்க ரூம்ல இருந்து நல்ல சவுண்டு கேட்டுச்சுத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த பெண்மணி சொன்னா, பார்த்தீங்களா, நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அருமையான பெண் தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க. இவருக்கு ஒரே கவலை, ஐயோ அம்மா எது வந்தாலும் அப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்களே, அம்மா கண்டே பிடிக்காத மாதிரி ஒரு பலகாரம் மனைவிக்கு நம்ம கொண்டு வரணும்னா என்னத்தை கொண்டு வரேன்னு சொல்லி யோசித்துதான் திருநெல்வேலி அல்வாவையே கண்டுபிடிச்சதான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையை கவனிங்க. அல்வா எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி சத்தமே கேட்காது. அம்மாக்கும் கேட்காது, அப்பாக்கும் கேட்காது, தங்கச்சிக்கும் கேட்காது. என் அன்பு பிள்ளையை அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவி உங்களை நம்பி வந்திருக்கிறார். தன்னுடைய தாய் தகப்பனை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உங்களை நம்பி வந்திருக்கிறாள். அவள் கடைசி வரைக்கும் உங்களுடைய கரத்தை அவள் நம்பி பிடித்ததுனால அவளிடத்தில் நீங்கள் அன்பு கூறுங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, கற்பனையை கை கொள்ளாதவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். எனக்கு அன்பானவர்களே, நீதிமொழிகள் 17:17 சொல்லுகிறது, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. சகோதரத்தில் அன்பு கூறுங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அண்ணன் தம்பின்னு இருப்பாங்க. கல்யாணம் கட்டின பின்பு அந்த அன்பு பாசம் எல்லாம் போயிடும். அவங்க மனைவி, அவங்க பிள்ளை, அவங்க குடும்பம். ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாகவே இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி தான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அன்பே பிரதானம். இன்னைக்கு நம்முடைய சகோதரத்துக்குள்ள அன்பு இருக்குதா? இன்னைக்கு பெற்றோர் பாருங்க, நல்ல லேண்டை வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு வீட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்காக வேண்டிய அண்ணன் தம்பி சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. அப்பா வச்சிருக்கிற லேண்டுனாலேயே அண்ணன் தம்பிக்குள்ள பகை உணர்வு வந்துடும். ஏன் அண்ணன் தானே ஒரு அடி நிலத்தை எடுத்துட்டு போட்டு, ஏன் தம்பி தானே, ஏன் அக்கா தானே, ஏன் தங்கச்சி தானே. என் அன்பு பிள்ளையே, நீங்க அன்பு கூர்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்காய் போயிருந்தேன். அப்போது ஒரு அருமையான ஒரு தாயார் என்கிட்ட சொன்னாங்க, ஐயா, என்னுடைய கணவருடைய சகோதரன் வெளிநாடு ஒன்றில் நல்ல வசதி வாய்ப்போடு கூட இருக்கிறார். பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் ஏழ்மையான ஒரு நிலைமையில் இருக்கிறார். அவருக்கு சரிவர வருமானங்கள் கிடையாது. ஆகினாலே திடீரென்று சொல்லி அவர் சிக்காகிவிட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் இத்தனை லட்சம் செலவாகும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகினால் என்னுடைய கணவர் சொன்னார், என்னுடைய தம்பி வெளிநாட்டில் இருக்கிறானே, நல்ல வசதி வாய்ப்போடு கூட இருக்கிறானே, டாக்டர்கள் சொல்றத நீ அவனுக்கு சொல்லு, அவன் ஏதாயிலும் உதவி செய்வான் என்று சொல்லி என் கணவர் சொன்னார். உடனே நானும் கூட ஒரு கடிதம் ஒன்றை எழுதி, இது போல உங்களுடைய அண்ணன் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, இந்த பணத்தை கொடுத்தால் இந்த ஆபரேஷன் பண்ணிவிடலாம், இவரை காப்பாற்றி விடலாம் என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. தயவு செய்து இந்த முறை நீங்கள் ஏதாயிலும் ஒரு உதவி செய்யுங்கள், உங்கள் அண்ணனுக்காக வேண்டி என்று சொல்லி பரிவோடு கூட அவங்க கடிதங்களை எழுதி அனுப்பினார்களாம். ஆகையினாலே வெளிநாட்டில் இருக்கிற இந்த சகோதரனுடைய சகோதரன் கடிதத்தை எல்லாம் வாசித்து பார்த்தார். எப்போ பார்த்தாலும் இந்தியாவில் இருந்து நமக்கு லெட்டர் வந்தாலே பணம் தான் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை தூக்கி தூரை போட்டு விட்டார். இந்த அண்ணன் காத்து கொண்டே இருக்கிறார், இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் பணம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் போஸ்ட்மேனை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்குள்ள வியாதி முத்தி போயிற்று. என் அன்பு பிள்ளையே, மருத்துவமனைக்கே போக முடியாம வீட்டிலேயே அவர் பரிதாபமாக இறந்து போய்விட்டார். இறந்து போன பின்பு இந்த அருமையான தாயார் தன்னுடைய கொழுந்தனாருக்கு வெளிநாட்டில் இருக்கிற அந்த சகோதரருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதுறாங்க. இது போல என்னுடைய கணவர் மரித்து விட்டார், உங்கள் அண்ணன் மரித்து விட்டார்கள், நீங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த மரித்து போனார் என்ற செய்தியை கேட்ட உடனே
அந்த வெளிநாட்டில் இருக்கிற சகோதரர் ஒரு பதில் கடிதம் ஒன்றை இந்த தாயாருக்கு போட்டிருந்தாங்களாம். அண்ணி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அண்ணே தேவனுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வலது பார்சத்துல அன்னை உட்கார்ந்துருப்பாங்க, நீங்க கவலையே படாதீங்க, நான் இந்தியா சீக்கிரமாக வரப்போகிறேன், நான் இந்தியா வந்த உடனே எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அண்ணனுக்கு நல்ல ஒரு கல்லறையை கட்டி வைக்க நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அதில் எழுதி அனுப்பியிருந்தாராம். அந்த அருமையான தாயார் சொன்னாங்க, பிரதர், அந்த கல்லறை கட்டுறதுக்குரிய பணத்தை தந்தா கூட என் கணவரை காப்பாத்திருப்பேனே, என் கணவரை காப்பாத்திருப்பேனே, அவர் மரித்த பின்பு கல்லறையை கட்டினால் என்ன, கட்டாமல் போனால் என்ன என்று கண்ணீர் வடித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, பைபிள் சொல்லுகிறது, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நம்ம கூட சகோதர சகோதரிகள் கத்தர் கொடுத்திருப்பாருன்னு சொன்னா, என் அன்பு பிள்ளையே, எதுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டத்துல நம்ம உதவி செய்கிறதுக்காகத்தான். என் அன்புக்குரியவர்களே, அந்த ரத்தம்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த ரத்தம் துடிக்கும், மற்றவங்களுக்கு துடிக்காது, கூட பிறந்தவங்களுக்கு துடிக்கும். அது உங்களுக்கு துடிக்கலன்னு சொன்னா சம்திங் ராங். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். உன் சொந்த சகோதரன், உன் சொந்த சகோதரி ஒருவேளை கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரிந்தும் உன்னுடைய பணத்தையோ உன்னுடைய காரியத்தையோ நீ அடக்கி கொண்டிருப்பாய் என்றால் தேவன் நியாயம் தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இடுக்கண்ல கஷ்டத்துல நீங்க உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, தாய் தகப்பனை கவனிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலாம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய முதியோர் இல்லங்கள், தெருக்கு தெரு முதியோர் இல்லங்கள். என் அன்பு பிள்ளைய, ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உயிரோடு கூட இருக்கும்போது நம்முடைய தாயோ தகப்பனையோ ஒரு முதியோர் இல்லத்துல விடுறத காட்டிலும் நம்ம செத்து போறது நல்லது. தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உயிரோடு கூட இருக்கும்போது நம்மளை பெத்தெடுத்து வளர்த்த அப்பாவோ அம்மாவோ ஒரு விடுதியில போய் விடுவோம் சொன்னா அதை விட கேவலம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, சின்ன வயசுல எவ்வளவு சிக்னஸ் பார்த்துருப்பாங்க, தோல் மேல தூக்கி வச்சு நம்மளை வளர்த்த அந்த அப்பாவை அந்த அம்மாவை மறந்து போன நிலைமையில் இன்னைக்கு நம்ம வாழ்வோம் சொன்னா கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், அவர் நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம் அந்த சின்ன வட்டத்துக்குள்ள நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை பெத்தெடுத்த அப்பா அம்மாவை மறக்காதீங்க. என் அன்புக்குரிய உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கிறதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஒரு அருமையான ஒரு தாயார் ஒரு நாள் தன்னுடைய செல்போனை கையில் எடுத்துக்கொண்டு பாருங்க, ஒரு ரிப்பேர் பண்ற செல்போன் ரிப்பேர் பண்ற ஒரு கடைக்கு நேராக கொண்டு போனாங்களாம். அங்க கொண்டு போய், ஐயா இதுல எந்த கால்மே வர மாட்டேங்குது ஐயா, என்னுடைய பிள்ளைங்க 4 பிள்ளைங்க வெளி ஊர்களில் இருக்கிறாங்க, 4 பையங்க மாறு, அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, ஆனா ஃபோன் இப்போ ஒரு 3-4 நாளாவே எந்த ஃபோனுமே வரலையா, ஐயா இதுல ஏதாவது ரிப்பேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா என்று சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த கடைக்காரர் எல்லாத்தையும் பார்த்தார், ரிங்டோன் எல்லாம் பார்த்தாரு, வர்ற இன்கமிங் கால்லாம் பார்த்தாரு, எல்லாம் சரியா இருக்குது, எல்லாம் சரியா இருக்குது. ஆகையினால நீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா வந்த உடனே, நீங்க காசுலாம் தர வேண்டாமா, உங்க செல்போன்ல எந்த ரிப்பேருமே கிடையாது, எந்த ரிப்பேருமே இல்லை, உங்க செல்போன் நல்லா தான் இருக்குது, நீங்க கையில கொண்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அப்போதான் அந்த அம்மா கையில வாங்கிட்டு சொன்னாங்களாம், நான் செல்போன் தான் ரிப்பேர் ஆயிட்டு, பிள்ளைங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, எனக்கு அவங்க பேச முடியாம போயிட்டுன்னு வருத்தப்பட்டேன், எனக்கு இப்பதான் ஒரு உண்மை தெரியுது, என் 4 பிள்ளைங்களும் என்ன 4 நாளா மறந்துட்டாங்க, என்ன 4 நாளா மறந்துட்டாங்க, ஐயோ இதுதான் உலகம்னு சொல்லிட்டு கண்ணீரோடு கூட அந்த செல்போன் கடையில இருந்து வீட்டுக்கு கடந்து போனாங்களாம். வயதான நிலைமையில உங்களுடைய தாய் தகப்பன் இருப்பாங்கன்னு சொன்னா, அம்மா நல்லா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்கீங்களா, ஒரு வார்த்தை கேளுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, அவங்க உயிரோடு கூட இருப்பாங்கன்னு சொன்னா மாசம் ஒரு 100 ரூபாய் பணத்தை அவங்களுக்கு அனுப்பி வைங்க, ஒரு 500 ரூபாவை அனுப்பி வைங்க, ஒரு 1000 ரூபாவை அனுப்பி வைங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நல்ல பண்டிகை காலங்கள்ல ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, அவங்க ஹாப்பி
ஹாப்பி பர்த்டே அவங்க கொண்டாடுறது இல்லை. உங்களுக்கு அந்த டேட் தெரியும்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட்டோ வேஷ்டி ஷர்ட்டோ எடுத்து கொடுங்க, சாரி எடுத்து கொடுங்க. என் அன்பு தேவப்பிள்ளையே, இருக்கும்போது ஒன்றும் செய்யாம செத்த பிறகு நீ பளிங்கில கல்லறையை கட்டி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? 6 அடி மாலையை வாங்கி கல்லறையில போட்டு கும்பிட்டுட்டு நிக்கிறது என்ன பிரயோஜனம்? இன்னைக்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற நல்ல ஸ்டாண்டர்ட் ஃபேமிலிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இறந்த பின்பு நல்ல வீடியோலாம் எடுக்கிறாங்க. இருக்கும்போது அப்பாவையோ அம்மாவையோ கவனிக்கிறது இல்லை, இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே வெளிநாட்டில் நான் இருக்கேங்கிறத இந்த ஊரே தெரியட்டும் சொல்லி வீடியோ எடுத்துட்டு அலைகிறாங்க. நோ யூஸ், நோ யூஸ். ஆண்டவர் கேள்வி கேட்பார், ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். மகனே, உனக்கு இந்த செல்வாக்கு கொடுத்தன உன் தாய் தகப்பன் நீ கவனிச்சியான்னு கேட்பார். என் அன்புக்குரியவர்களே, அன்பு கூறுங்கள். இந்த பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாமல் போனால் தேவன் நியாயம் தீர்ப்பார். இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க, ரோமரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதன் 16வது வசனம் சொல்லுகிறது, அந்தரங்க பாவத்தை குறித்து தேவன் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே. பைபிள் சொல்லுகிறது 2 ரோமரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதன் 6வது வசனத்துல இப்படியாக நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 16வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அல்லேலூயா. அந்தரங்கத்துல பாவம் செய்கிறது. அல்லேலூயா. லஞ்சம் எங்க வாங்குவோம்? அந்தரங்கத்துல வாங்குவோம், டேபிளுக்கு அடியில வாங்குவோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்தரங்க பாவம் என்பது ரகசியமாய் செய்வது, லஞ்சம் வாங்குறது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யறது. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, 4 சுவருக்குள்ள யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற எண்ணத்துல துணிந்து பாவம் செய்வது, இதுதான் அந்தரங்க பாவம் என்பது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என் அன்பு பிள்ளையே, அந்தரங்க பாவம் தகாத உறவுகள், கணவனுக்கு துரோகம் செய்கிற மனைவிகள், மனைவிக்கு துரோகம் செய்கிற கணவன்மார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அந்தரங்கத்துல நீங்க செய்கிற எந்த பாவமாக இருந்தாலும் சரி, தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவா, தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவா. இந்த பைபிள் சொல்லுகிறது நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. யாரும் பார்க்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாதாளத்துல போய் நீ படுக்கை போட்டாலும் என் கண்கள் அங்கேயும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மறைவா நம்ம எங்கேயும் ஓட முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு தெரியாம எந்த பாவத்தையும் நம்ம செய்ய முடியாது. யோசேப்பு பாருங்க, பாவம் தேடி வந்துச்சு. அந்த யோசேப்பு என்ன சொன்னாரு? ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. இந்த பாவத்தை நான் செய்வது எப்படி? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாருங்கிற உணர்வே இன்னைக்கு இல்லாம போயிட்டது, இல்லாம போயிட்டது. இன்னைக்கு நிறைய கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா வீட்டுல இருந்து போகும்போது என் அன்பு பிள்ளையே நல்லா தான் போவாங்க. பஸ்ல ட்ரெயின்ல ஏறின உடனே ஜோடியோட சேர்ந்து நல்லா கூத்தாட்டம் போடுவாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீ அந்த பாவத்தை செய்யலாம், ஆனா ஆண்டவருக்கு மறைக்க முடியாது, ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? என் முகத்தை நல்லா முக்காடு போட்டு மூடிட்டு அடுத்தவன் வண்டிக்கு பின்னால உட்கார்ந்து போனா யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாது, உங்க பாஸ்டருக்கு தெரியாது, ஆனா ஏசப்பாவுக்கு தெரியும். லிசன் டு மீ என் அன்பு வாலிப தம்பிமா, வாலிப தங்கச்சிமா, ஜாக்கிரதை. நீ அந்தரங்கத்துல செய்கிற பாவம் எதுவா இருந்தாலும் சரி, தேவன் நியாயத்திலே கொண்டு வருவா, தேவன் நியாயத்திலே கொண்டு வருவா. இன்னைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் என்ன செய்வாராம்? யோபுவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதன் 27வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வானங்கள் கவனிங்க, அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி
பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வானத்தையும் பூமியும் கர்த்தர் சும்மா படைக்கல, நமக்கு சாட்சிக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்கீங்க இந்த பாவம் செய்த யாரும் பார்க்கல, ஆண்டவர் என்ன செய்வாரு? வானத்தை கூப்பிடுவாரு, பூமியை கூப்பிடுவாரு. என் அன்பு பிள்ளையே, அது நமக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கும். மறந்துடாதீங்க, நீ அந்தரங்கத்தில் செய்கிற ஒரு காரியம், 4 சுவருக்குள்ள பண்ற ஒரு காரியம் யாரும் பார்க்கல நீங்க நினைக்கிறீங்க, என் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாட்சிக்கு உத்தரத்தை கூப்பிடுவாரா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. என்னோடு கூட உங்களுடைய வேத புத்தகத்தை தயவு செய்து நீங்க திருப்பிக்கோங்க. அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. ஆபகூக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபகூக் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கல் சுவரில் இருந்து கூப்பிடும், ஓ உத்தரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். எதற்காக? நமக்காக. நல்லா கவனிங்க, நான் இந்த பாவத்தை செய்யல ஆண்டவரே, சத்தியமா சொல்றேன் ஆண்டவரே அப்படி நீங்க சொல்லும் போது அந்த உத்தரம் சொல்லும், இல்ல நீ இந்த பாவத்தை செய்தாய், உன்னுடைய கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், உன் பெற்றோருக்கு விரோதமாய் இந்த பாவத்தை நீ செய்தாய் என்று அந்த கல்லுகள் நமக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கும். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற வாலிப சகோதரனே, வாலிப சகோதரி, இன்றைக்கு நீ அந்தரங்கத்திலே நீ பாவத்திலே கிடக்கிறியா? மனம் திரும்பு, மனம் திரும்பு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனா அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கையிட்டா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி போட்டுருவாராம். அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நீ தப்பிக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே கழுவ, உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடு. அதுதான் அந்த கிருபையின் காலம், அதுதான் அந்த கிருபையின் காலம். இந்த ராத்திரி நேரத்தில் நீங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டா தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிற அந்த பாவத்தை தன்னுடைய முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டுருவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை அவர் விலக்கி வைத்து விடுவார், விலக்கி வைத்து விடுவார். இந்த ராத்திரி நேரத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு ரகசிய பாவம் இருக்கலாம், ஏதோ ஒரு அந்தரங்க பாவம் இருக்கலாம். இன்னைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் நீங்க மனம் திரும்புவீங்களா? மனம் திரும்புவீங்களா? அவருடைய பிள்ளையா மாறுவீங்களா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? பிரசங்கியின் புஸ்தகம் 11:9 நாம் வாசிக்க கேட்கலாம். வாலிபனே, உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வலியிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஆண்டவர் நியாய தீர்ப்பின் நாளில் பட்சபாதமே பார்க்க மாட்டார். நீ செய்த அநியாயத்துக்கு தக்கதாக, உன் கிரியைக்கு தக்கதாக தேவன் பதில் கொடுப்பா, தேவன் பதில் கொடுப்பா. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நான் ஊழியத்திற்காக போயிருந்தேன். அப்போது ஒரு அருமையான அந்த சபையின் பாஸ்டர் இடத்துல சொன்னாங்க, எங்களுடைய சபையில இருக்கிற ஒரு மூப்பர், சபையினுடைய கமிட்டியில இருக்கிற ஒரு ஐயா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆகையினால் நம்ம சேர்ந்து போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு போனாங்க. எனக்கு அவரை குறித்து வேறு ஒன்றும் அந்த பாஸ்டர் என்னிடத்துல சொல்லவே இல்லை. அந்த பாஸ்டருடைய வீட்டில் தான் நான் தங்கவும் செய்திருக்கிறேன். ஒரு மாலை நேரத்தில் அந்த அருமையான சபையில் இருக்கிற அந்த மூப்பருடைய வீட்டில் போய் ஜெபிக்கிறதற்காக, கமிட்டி மெம்பர் அவருடைய வீட்டில் போய் ஜெபிக்கிறதற்காக நாங்கள் கடந்து போயிருந்த போது, என் அன்பு பிள்ளை, எலும்பும் தோலுமாக மரணத்துக்கு ஏதுவான
அப்படிப்பட்ட மரண படுக்கையில் அந்த அருமையான ஐயா இருந்தார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அங்கே போன போதுதான் நான் அறிந்து கொண்டேன் அவர் ஒரு IAS அதிகாரி என்று சொல்லி. என் அன்பு பிள்ளையே, ரிட்டையர்ட் ஆகி இந்த சபையின் காரியத்தெல்லாம் அவர் நடத்தினார் என்றெல்லாம் பின் நாட்களை நான் அறிந்து கொண்டேன். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அவருக்காக மனதுருக்கத்தோடு கூட நான் ஜெபிக்கிறதற்காக முற்படுகிற போது, கண்களை மூடி ஜெபிக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரை குறித்த ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன தெரியுமா? அந்த போதகருடைய அங்கியை பிடித்து அடிக்கிறது போல, கையை ஓங்கி அடிக்கிறது போல ஒரு காட்சியை என்னிடத்தில் கர்த்தர் காண்பித்தார். எனக்கு மிகவும் பயங்கரமாக இருந்தது. அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். என்னால் ஜெபிக்கிறதுக்கு வாய் வரவே இல்லை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுகிறதற்கு முன்பதாக நல்லா ட்ரிங்க்ஸ் அடித்துக்கொண்டு துணிகரமாய் தேவ சன்னிதானத்திலே வந்து பங்கு பெற்றதை ஆண்டவர் எனக்கு அதை காண்பித்தார். அந்த தரிசனத்தில் அதை நான் காண்கிறேன். அந்த அருமையான ஐயாவுக்காக நான் ஜெபிக்க முற்படுகிறேன். என்னால் ஜெபிக்கிறதுக்கு வாயில வார்த்தை வரவே இல்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆகினாலே தோத்திரம் சொல்லி சமாளித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று மாத்திரம் நான் சொல்லிட்டு, நான் வேகமாக நான் என் பைபிளை கையில எடுத்துக்கொண்டு போதகருக்கு முன்னதாகவே அவருடைய வீட்டுக்கு நான் வந்து விட்டேன். அவருடைய வீட்டில் வந்து என்னுடைய அறையில முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்திலே நான் அதிகமாக ஜெபித்தேன். ஆண்டவரே, நீர் மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் தானே, இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர் தானே, நல்ல ஒரு ஆண்டவர் தானே. ஆண்டவரே, என் ஐயாவுக்காக மனதுருக்கத்தோடு கூட நான் ஜெபிக்க முற்பட்ட போது என் வாயில ஒரு வார்த்தை கூட வராதபடிக்கு என் வாயை அடைத்து விட்டீரே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பிரத்யட்சமாய் காண்பித்தார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது அதிகாரம் 24வது வசனம். எடுத்தொழில் ஒருவர் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 24வது வசனத்தை ஆண்டவர் பிரத்யட்சமாய் காண்பித்தார். வாசிக்க கேட்போம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். நல்லா கவனிங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு வரைக்கும் சிலர் செய்த பாவங்கள் அவங்க அறிக்கையிடாத பட்சத்தில், மனம் திரும்பாத பட்சத்தில் அது அவங்கள ஃபாலோ பண்ணிக்கொண்டே போகும். தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவங்க மரித்து மண்ணோடு மண்ணா போனாலும், என் அன்பு பிள்ளையே, அவங்களோடு கூட அந்த காரியம் பின் செல்லும். ஆனா சிலருடைய பாவங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு முந்திக் கொள்ளும். இந்த உலகத்திலேயே ஆண்டவர் பனிஷ்மெண்டை கொடுத்து விடுவார், தண்டனையை கொடுத்து விடுவார். ஆண்டவர் எனக்கு சொன்னார், இவன் செய்த அநியாயம், இவன் செய்த அக்கிரமம், இவன் செய்த காரியம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொண்டது என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த போதகர் வந்து சொன்னாங்க, பிரதர் என்ன நீங்க உடனே வந்துட்டீங்க? அந்த போதகர் சொன்னாங்க, பிரதர் நீங்க சொன்னதெல்லாம் உண்மை பிரதர். இவர் ரிட்டையர்ட் ஆகி IAS அதிகாரி என்று இந்த சபைக்குள்ள வந்தாரு, சபையை 2 ஆக்குனாரு, சபையில முழு அதிகாரத்தையும் தான் கையில எடுத்துக்கிட்டாரு, சபையை பாழாக்கி போட்ட ஒரு மனிதன். இன்னைக்கு எலும்பும் தோலுமா இருக்கிறார், வயது ஒருவேளை பலவீனப்பட்டு போய் இருக்கிறார். அவர் செய்த பாவத்துக்கு தக்க தண்டனையை நீங்க சொன்னது உண்மைதான், கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் கூறினார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட பாவம், அப்படிப்பட்ட தண்டனை இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்டிருந்தா கூட இன்னைக்கு இந்த இரக்கத்தின் நாட்கள்ல மனம் திரும்புவோம். ஆண்டவரே, நான் செய்த பாவம் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரைக்கும் போயிட வேண்டாம் ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு இப்பவே இந்த தண்டனையை உணர்றேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்க எங்க வேணாலும் மோதுங்க, ஆலயத்துல மோதாதீங்க. டோன்ட் ப்ளே வித் காட். ஆண்டவர்ட்ட விளையாடாதீங்க. எங்க வேணாலும் விளையாடி ஜெயித்துறலாம், ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துல விளையாடி ஜெயிக்கவே முடியாது. பைபிள் சொல்லுகிறது, இந்த கல்லில் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான், அட்ரஸ் இல்லாம போயிருவான். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கிருபையின் நாட்களில் ஆண்டவர்
ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ அந்தரங்கத்தில் செய்கிற ஒரு காரியத்தை கூட நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் யாரை நியாயம் தீர்க்கிறார்? யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, இரக்கம் செய்யாதவனை தேவன் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அதை வாசிக்க கேட்போமா? யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு வரும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னதாக உங்களுடைய இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். அல்லேலூயா. நீங்க இரக்கம் செய்தா ஆண்டவர் உங்களுக்கும் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மத்தேயு 5:7 சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. நீங்க இரக்க சுபாவத்தோட நீங்க இருக்கும்போது, நீங்க என் அன்பு பிள்ளையே ஏழை எளியவர்கள் மீது இரக்க சுபாவத்தோடு இருக்கும்போது, என் ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களுக்கும் இரக்கம் செய்வாரு, உங்களுக்கும் இரக்கம் செய்வாரு. லூக்கா 6 வேதத்துல வாசிக்கும் 30வது வசனத்துல, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவங்களா இருங்க, இரக்கமுள்ளவங்களா இருங்க. பிதாவாகிய தேவன் இரக்கமுள்ளவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த இரக்க சுபாவம் இருக்குதா? இரக்க சுபாவத்தோடு கூட வாழ்றோமா? என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சாது ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த சாது எப்படிப்பட்டவர் சொன்னா, ரொம்ப இரக்கம் உள்ளவர். தன்னிடத்தில் ஏதாயிலும் ஒன்று இருந்தால் அதை உடனே மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவார். அது என்னன்னே பார்க்க மாட்டார், எடுத்து கொடுத்துருவார். இதை அறிந்த ஒரு உயர் குலத்து மனிதன் ஒரு நாள் அந்த சாதுவை சந்திப்பதற்காக கடந்து வந்திருந்தார். அந்த சாதுவை சந்தித்தார். சந்தித்து சொன்னார், ஐயா, உங்களை குறித்து நான் அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க என்ன இருந்தாலும் சரி அதை உடனே எடுத்து நீங்க அப்படி கொடுத்துருவீங்க. உங்க கையில இருக்கிறத உங்களுக்கு நீ கூட நீங்க வைக்க மாட்டீங்க. அவ்வளவு இரக்கமுள்ளவர் என்று சொல்லி உங்களை குறித்து நான் அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா. ஆனாலும் கூட இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பரிசு ஒன்றை கொடுக்க போகிறேன். அந்த பரிசை நீங்க யாருக்கும் கொடுக்க கூடாது, யாருக்குமே கொடுக்க கூடாது. நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி அந்த சாதுவின் இடத்துல அந்த உயர் குலத்து மனிதர் கேட்டுக்கொண்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு குளிர் காலமாக இருந்தபடினால தன்னுடைய விலை உயர்ந்த அந்த கோட்டை கலட்டி அந்த சாதுவுக்கு அணித்து வைத்தார். இந்த அருமையான உயர் குலத்து மனிதர் சொன்னார், ஐயா, இந்த விலை உயர்ந்த கோட்டை தயவு செய்து நீங்க யாருக்கும் கலட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். வேறு வழியே இல்லாமல் இந்த சாது என்ன பண்ணினார், நான் யாருக்கும் இந்த கோட்டை கலட்டி நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு சத்தியமும் அந்த மனிதருக்கு, உயர்குலத்து மனிதருக்கு பண்ணி கொடுத்தார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அந்த உயர்குலத்து மனிதர் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு. என் அன்பு பிள்ளை, ஒரு வயதான ஒரு தாத்தா கையில ஒரு கோலை வைத்து கொண்டு, அந்த குள்ளூர் காலமா இருந்ததுனால குள்ளூர்ல நடுங்கிக்கிட்டு அப்படியே நடந்து போய் கொண்டிருந்தார். இதை அந்த சாது பார்த்தார். அவர் யோசித்தார், இந்த விலை உயர்ந்த கோட்டு இந்த தாத்தாவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த குள்ளூர் மத்தியில அவர் கஷ்டப்பட்டு நடுங்கி போய் கொண்டிருக்கிறார், கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்குமே என்று சொல்லி அந்த கோட்டை கலட்டுவதற்கு முற்பட்டார். அப்போதான் அவருக்கு ஞாபகம் வந்தது, இந்த கோட்டை கலட்டி நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தது உள்ளத்திலே ஞாபகம் வந்தது. ஆகையால என்ன செய்ய என்று இந்த சாதுவுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. அப்போதுதான் திடீரென்று ஒரு ஐடியா ஒன்று பிறந்தது. என்ன செய்தார் தெரியுமா? வேகமாய் அந்த முதியவரிடத்துல, அந்த தாத்தாவினிடத்துல கடந்து போனார் இந்த சாது. சாது சொன்னார், ஐயா, நீங்க குளூர்ல நடுங்கிட்டு இருக்கிறீங்க, இந்த கோட்டை கலட்டி நான் உங்களுக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு இதமாக இருக்கும், நன்றாக இருக்கும், கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும். இதை நான் கலட்டி கொடுக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் ஐயா. ஆனால் இந்த கோட்டை எனக்கு கொடுத்தவர் என்னிடத்திலே சத்தியம் வாங்கி கொண்டு போய்விட்டார். இந்த கோட்டை கலட்டி நீ கொடுக்கவே கூடாது என்று
சொல்லி என்னிடத்திலே சத்தியத்தை வாங்கி கொண்டு போய்விட்டார். ஆகினாலே நான் கலட்டி கொடுத்தால் சத்தியத்தை மீறுகிறவனாக நான் காணப்பட்டு விடுவேன். ஒரே ஒரு காரியம் செய்வீர்களா? ஒரே ஒரு காரியம் செய்வீர்களா? தயவு செய்து என்னுடைய இந்த கோட்டை நீங்கள் கலட்டி கொள்ளுங்கள் என்று தன்னுடைய 2 கையையும் விரித்து காண்பித்தாராம். ஆம் பிரியமானவர்களே, நான் கலட்டி கொடுத்தாதானே சத்தியத்தை மீறவனாக இருப்பேன். நீங்க கலட்டிக்கோங்க, நீங்க கலட்டி எடுத்துக்கோங்க என்று தன்னுடைய கையை 2ஐயும் விரித்து அந்த கோட்டை கலட்டி கொள்ளும்படிக்கு அவர் கூறினாராம். அதுதான் இரக்க சுபாவம், அதுதான் இரக்க சுபாவம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்க சுபாவம் இல்லாதபடி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் நியாயம் தீர்ப்பேன், உங்களை நான் நியாயம் தீர்ப்பேன். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மத்தேயு 25வது அதிகாரம் 31 46 வரைக்குள்ள வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? வலதுபுறத்தில் ஒரு கூட்ட மக்களையும் இடதுபுறத்தில் இருக்கிற ஒரு கூட்ட மக்களையும் கர்த்தர் வைக்கிறார். இந்த வலதுபுறத்தில் இருக்கிற மக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தேன், நீங்க எனக்கு என்ன செய்தீங்க? என் பசியை ஆற்றினீங்க. நான் தாகமா இருந்தேன், என்னுடைய தாகத்தை நீங்க தீர்த்தீங்க. ஆடை இல்லாம இருந்தேன், நீங்க ஆடை எனக்கு கொடுத்தீங்க. அப்ப இவங்க கேட்கிறாங்க, இதெல்லாம் நாங்க எப்போ செய்தோம்? இதை நாங்க எப்போ உங்களுக்கு கொடுத்தோம் ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இடதுபுறத்தில் இருக்கிறவங்க பார்த்து கர்த்தர் சொன்னார், ஓ நான் பசியாயிருந்தேன், நீங்க எனக்கு பசியை ஆற்றவில்லை. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்து வைக்கவில்லை. ஆடை இல்லாமல் இருந்தேன், நீங்கள் ஆடை எனக்கு கொடுக்கவில்லை. இவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க எப்போ ஆண்டவரே நீர் பசியாயிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு நாங்க சாப்பாடு தராம இருந்தோம்? எப்போ ஆடை இல்லாம இருந்தீங்க? எப்போ நாங்க ஆடை தராம இருந்தோம்? இல்ல இல்ல, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்யாம போனீர்களோ அதை எனக்கே நீங்க செய்யாம போனீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்க வலதுபுறத்தில் இருக்கிற கூட்டமா இருக்கிறீங்களா? இடதுபுறத்தில் இருக்கிற கூட்டமா இருக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீதிமொழிகள் 14:21 சொல்லுகிறது, ஏழைகளுக்கு தரித்திரருக்கு இறங்குகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏழை எளியவங்களை பார்த்தா நீங்க இறங்கி கொடுங்க. கையில பென்ஷன் பணத்தை வச்சிருப்பாங்க, சேலரி வச்சிருப்பாங்க. என் அன்பு பிள்ளையே, பிச்சை கேட்கறதுக்கு வருவாங்க, ஆலயத்துக்கு முன்னால இருப்பாங்க, ரோட்டோரத்தில் இருப்பாங்க, ட்ரெயின் ஏறுற இடத்துல இருப்பாங்க. அவங்க கை நீட்டி கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? சில்லறை இல்லை, கையை வேற காட்டிட்டு போவோம். பை நிறைய பணம் இருந்தா கூட கொடுக்கிறதுக்கு அந்த மனசு இல்லாம போயிடும். ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க, நம்மள ஆண்டவர் பிச்சை எடுக்க வைக்கல பார்த்தீங்களா? நம்மள கையேந்த வைக்கல பார்த்தீங்களா? அதை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஏழை எளியவங்களுக்கு கொடுங்க. இந்த உலகத்துல நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஆண்டவர் ஏழை எளியவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. 3வது பாலினம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அன்னகர்களாக இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு அநேகர் பாருங்க விபச்சார தொழில் அவங்க ஈடுபடுறாங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, பாவ சேற்றுல கிடக்குறாங்க. ஏன் நீங்க அந்த காரியம் செய்கிறீங்கன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, ஐயா நாங்க திருநங்கையா இருக்கிறதுனால மக்கள்கிட்ட போய் ஏதாவது காசு கேட்டா தர மாட்டேங்கிறாங்க, ஒரு வேலை கேட்டு போனா வேலை தர மாட்டேங்கிறாங்க, வேற என்ன செய்யறது? அதனாலதான் வயிற்று பழப்புக்காக இந்த பாவ தொழிலை செய்யறோம் சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. என் அன்பு பிள்ளையே, அவங்களும் நம்மளை போல ஒரு மனுஷங்க தான், மனுஷி தான். பாருங்க, அவங்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, அவங்களுக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு 5 ரூபாய் கொடுத்தா கெட்டு போயிட மாட்டோங்க. ஒரு 10 ரூபாய் ஒரு ஏழைக்கு கொடுக்கிறது மாதிரி அப்படிப்பட்ட திருநங்கைகளுக்கு நீங்க கொடுத்தா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நீங்க இரக்கம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவா. இந்த தவசு காலத்துல, இந்த லெந்து காலத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்க, நல்ல ட்ரெஸ் உடுத்த மாட்டாங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷேவு கூட பண்ண மாட்டாங்க. என் அன்பு பிள்ளையே, மதுபானம் அருந்த மாட்டாங்க, சிகரெட் குடிக்க மாட்டாங்க. என் அன்பு
அன்பு தேவப்பிள்ளையே, டிவி சீரியல்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு எதையெல்லாம் விட்டாங்களோ ஈஸ்டர் அன்னைக்கு தலைக்கு மேல வச்சு ஆடுவாங்க பாருங்க. அதான் நம்முடைய சுற்றுப்பகுதியில் இருக்கிற ஆவிக்குரிய சபைன்னு சொல்ற சபையில உள்ளவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஏளனமா பார்க்கறாங்க. என் அன்பு பிள்ளையே, நீ இன்னைக்கு எதையெல்லாம் விட்டியோ அதையெல்லாம் விட்டுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, பைபிள்ல உண்மையான உபவாசங்கிறது என்ன தெரியுமா? இந்த லெந்து நாட்கள்ல நீங்க நிறைய பேர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவீங்க. நான் சமீபத்தில் நாகர்கோவிலுக்கு போயிருந்தேன். ஒரு வீட்டில் நான் தங்கி இருந்தேன். அவங்க சொன்னாங்க, இந்த லெந்தன் டேஸ்ல இந்த வெள்ளிக்கிழமை தோறும் பிரதர் நாங்க யாருமே சாப்பிட மாட்டோம் சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி, அப்போ நீங்க எப்படி இந்த ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க காலையில என்ன செய்வோம்னா ஒரு 8:30 மணிக்கு போல ஒரே ஒரு நேந்திரம் பழமும், நேந்திரம் பழம் உங்களுக்கு தெரியுமா? நேந்திரம் பழம் ஒரு முளத்துக்கு இருக்கும் பாருங்க, அதான் நேந்திரம் பழம். அந்த ஒரே ஒரு நேந்திரம் பழமும் ஒரே ஒரு கப்பு பால் மட்டும் தான் அவங்க குடிப்பாங்களாம். என் அன்பு தேவப்பிள்ளையே, அதுக்கு பிறகு அவங்க மதியம் 2:30க்கு தான் சாப்பிடுவாங்களாம். அது என்ன உபவாசமோ எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ஒரு நேந்திர பழத்தை சாப்பிட்டா 3 நாளைக்கு சாப்பிடாமலே இருந்துடலாம். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம்லாம் இருக்கிறாங்க. அது வித்தியாசமா இருக்காங்க, இருந்துட்டு போட்டு. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ஆனா பைபிள்ல உபவாசம் என்பது என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், என்னோட வேத புத்தகத்தை திருப்பிக்கோங்க. 58வது அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனத்தை ஒருத்தர் வாசிக்க நம்ம கேட்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா 58வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க உபவாசம், இதாங்க உபவாசம். இன்னைக்கு நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. நான் ஃபாஸ்டிங்கை குறித்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. நீங்க இந்த லெந்து நாட்கள்ல மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களை நான் பாராட்டுகிறேன், பாராட்டுகிறேன். நல்லா ஃபாஸ்டிங் இருங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு வேலைக்கு போயிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபாஸ்டிங்கிறது நம்ம வீட்டில் நம்மளை ஒடுக்கி நம்மளை தாழ்த்துறது தான் ஃபாஸ்டிங். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை சரணடைய பண்றதுதான் ஃபாஸ்டிங். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஃபாஸ்டிங் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வேலைக்கு போறீங்கன்னா அது பேரு ஃபாஸ்டிங் கிடையாது. ஆண்டவருடைய சன்னிதானத்துல, ஆண்டவருடைய பாதப்படியில இந்த நாட்களை கழிங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்க முகவாடலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களையே நீங்க வர்த்திக்கணும்னு அவசியம் கிடையாது. என் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உபவாசித்து ஜெபிக்கிறது நல்லது, நல்லது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆனா ஒரு காரியம், அந்த உபவாசம் எப்படி இருக்கணுமா பாருங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டில் நீ சேர்த்துக் கொள்ளணும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு நீ வஸ்திரம் கொடுக்கணும். மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காம இருக்கணும். இதாயா உபவாசம். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நீ இரக்கம் செய்ய, உனக்கு நான் இரக்கம் பாராட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த லெந்து காலத்துல இறைச்சே சாப்பிட மாட்டேன், முட்டையே சாப்பிட மாட்டேன் அப்படி சொன்னீங்கன்னா உங்க கையில கொடுத்திருக்கிற உண்டியல்ல அந்த காசெல்லாம் போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காசெல்லாம் போட்டு அன்னைக்கு நீங்க கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்துல கொண்டு வந்து படைங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்களை வருத்தி இந்த லெந்தன்னும் நாட்கள்ல நீங்க பூ வைக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? என் அன்பு பிள்ளைய சந்தோஷம். ஒரு 100 ரூபாவை உண்டியல்ல தூக்கி போட்டுருங்க, உண்டியல்ல போட்டுருங்க. நீ இன்னைக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுக்க மாட்டேன், மட்டன் எடுக்க மாட்டேன், அதுக்குரிய காசை உண்டியல்ல தூக்கி போட்டுருங்க. அது கர்த்தருக்குன்னு கொடுங்க. அதான் உண்மையான உபவாசம்.
உபவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நல்லா உபவாசம் இருப்பாங்க. எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, மட்டன் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, எக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் டிவி சீரியலை மணிக்கணக்காக பார்ப்பாங்க. நான் சத்தியமா சொல்றேன், நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. நீ மனுஷனை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாத்தவே முடியாது. இந்த லெந்து நாட்கள்ல நிறையவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேல அவங்க கையில கன் வச்சுட்டு தான் இருப்பாங்க. என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, பிரதர் எங்க சபையில இருக்கிறவங்க வீட்டுக்கு 7 மணிக்கு மேல போக முடியாது பிரதர். ஏன் போக முடியாது? கையில கன்னை வச்சிருப்பாங்க. கன் என்ன தெரியுமா? ரிமோட் கண்ட்ரோல். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த லெந்தனும் நாட்களில் நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. ஆண்டவருக்கு பிரியமா வாழு, ஆண்டவருக்கு பிரியமா வாழு. நியாயம் தீர்க்கிற தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வினாடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒரு வினாடி எழுந்திருப்பீங்களா? ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்புக்கு நான் பயப்படுறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. உம்முடைய நியாய தீர்ப்புக்கு நான் பயப்படுறேன்னு சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பு நாள்ல அது எனக்கு அழிவாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அது எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கணும் ஆண்டவரே. நீர் எப்படிப்பட்ட காரியத்தில் நியாயம் தீர்ப்பீர் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. கற்பனையை கை கொள்ளாதவனை நீங்க நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்தரங்க பாவம் செய்யறவங்களை நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. இரக்கம் செய்யாதபடி வாழ்றவங்களை நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி உம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளில வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு இந்த ராத்திரி நேரத்தில் அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் கரங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்ய விரும்புகிறார், உங்களுக்கு இரக்கம் பாராட்ட விரும்புகிறார். இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கதறுவீங்களா? கதறுவீங்களா? ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பு ஐயோ என்னுடைய வாழ்வில் அழிவை கொண்டு வரக்கூடியதா இருக்குமானால் ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்வை ஆண்டவரே நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அந்தரங்க பாவத்துக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அன்பு செய்யாத நிலைமை, இரக்கம் செய்யாத நிலைமையில நான் ஏதோ ஒரு மனிதனாய் மனுஷியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பெயரளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? நன்றி ஆண்டவரே, நீர் சொல்ல சொன்ன வார்த்தை இன்றைக்கு நான் சொல்லி இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக நீர் வரப்போகிறீர் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை நீர் சொல்ல சொன்னீர் ஆண்டவரே. அதை நான் சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிய யார் யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தை கொண்டு இந்த இரவு நேரத்திலையும் நீர் பேசுவீராக. உம்முடைய கிருபையின் கரம் கொண்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் நின்று இருப்போம். இந்த 2வது நாள் இந்த கூட்டத்திலும் சிறப்பாக நம்மோடு கூட வந்து ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு அன்பு சகோதரர் அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பிலே உள்ளத்தின் ஆழத்தை நாம் நன்றி செலுத்துவோம். எல்லோரும் நன்றி செலுத்துகின்ற வகையிலும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் நன்றி செலுத்துவோம். நாம் நின்ற வண்ணமாகவே இருந்து கீர்த்தனையிலே 217வது பாடல், அதைத் தொடர்ந்து 352வது பாடல் அன்பே பிரதானம் சகோதரன் அன்பே பிரதானம் என்ற பாடலும், மனமிசைந்து அனைவரும் உடன்பிறப்பு என்ற பாடலை நாம் பாடுகின்ற பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணம் செய்வோம். அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பண்புரு ஞான
ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பிலையானார் அதற் பயன் இல்லை. அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லார் பயனதில்லை. அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். புகழிரு மாப்பு ஒழிவு பொறாமை பகைய நியாய பாவமும் செய்ய அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். நாம் இருக்கிற வண்ணமாகவே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆஸ்வதிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளைக்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் தகப்பனே உலகத்துக்குள்ள போகிறோம். நீர் நிச்சயமாக எங்களை நியாயத்திற்கு போகிறீர் என்று பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை போலவே இந்த உலகத்தில் வாழ ஆண்டவரே நீர் எங்களை பிரித்தெடுப்பீராக. எங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க சுவாமி. எங்கள் குடும்பங்களை ஆஸ்வதி. எங்கள் குடும்பத்தில் அமைதியும் சமாதானத்தை அன்பை தாங்க ஆண்டவரே. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். உமக்கு விரோதமாய் அந்தரங்கமாய் மறைமுகமாய் நீர் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் துணிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். எங்கள் வாழ்க்கையை மாற்றும். எங்கள் புதிய சிருஷ்டியாய் மாற்றும். ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்குவீராக. நம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. பிள்ளைகள் பாரத்தோடு கொடுத்து ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆஸ்வதியும், குடும்பங்களை ஆஸ்வதியும். இப்போது வீட்டுக்கு போகிறாங்க சுவாமி. இந்த இரவில் பிள்ளைகளை சுகத்தோடு கொண்டு போங்க அப்பா. நாங்கள் நல்ல நித்திரை தந்து அதிகாலையில் எழுந்து ஜெபத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஆராதனை பங்கு கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருக்கு ஜீவனை தருவீராக, பலனை தருவீராக. ஒருவேளை இந்த இரவு நாங்கள் ஜீவனோடு கூட இருப்போம் என்று சொன்னால் நாளை காலையில் எழுந்து தந்த ஜீவனுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக.
பலப்படுத்தும். ஆண்டவர் இந்த 2 நாட்களும் எங்களோடு கூட தங்கும்படி ஊழிய செய்யக்கூடிய அடியேனுக்காய் குடும்பத்திற்காய் செபிக்கிறோம். கர்த்தர் மகனை ஆஸ்வதிப்பீராக, குடும்பத்தை ஆஸ்வதிப்பீராக, சரீரத்துக்கு நல்ல சுகபடுச்சி அவனை தருவீராக. நம்முடைய சமாதானத்தினால் நிரப்பும். துதிக நமக்கும் எல்லாமைக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேயுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தல் சமாதான கூட்டுறவு நம் அனைவரோடும் தடைப்பட்டு தம்முடைய பிள்ளைகளோடும் இன்று விட சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவி திருப்பெயராலே ஆமென். கட்டளைகளை நம் ஆண்டவர்களுக்கு ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எல்லா ஆண்டவர்களே, ஓய்வு நாளை உண்டாக்கியவர், பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கின்ற எல்லா ஆண்டவரே, இன்று பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆண்டவர்களே, அவர்களை பார்க்கும்படியாக இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, பார்க்க எங்கள் கண்களை திறந்திருக்கிறீர்கள். இதாவது முழுவதிலும் உங்களுடைய தெய்வீக பரிசுத்தத்தோடு இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய பரிசுத்த ஆவியினால அபிஷேகப்படுத்துகிறார். ஆண்டவரே, நாங்களும் பார்க்க பேசுவோம். உங்களுடைய மெல்லிய சத்தத்தை அன்றைக்கு ஏசியா தீர்க்கதரிசி கண்டெடுத்தவர் உங்கள் ஆலயத்தின் வஸ்திர துக்கணிகளை பார்த்து ஏறிய கண்களை நேற்று பாடப்படுவதற்காக எங்கள் ஆண்டவரே கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வழிபாட்டுக்காரராகவும் ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படும்படியாக நம் அனைவரும் நின்று பாமாலையை இறங்கி எழுதாத பாடு முள்முள்ளிட உண்ட நாதனார் பாடலை நாம் அனைவரும் எழுந்து பாடுவோம். Hallelujah.
அன்புக்குரியவர்களே, திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் திருப்பெயராலே அன்போடு கூட உங்களை நான் வாழ்த்து வரவேற்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் நிறைவான அமைதி, சமாதானத்தை, மெய்யான ஆசீர்வாதங்களை கடவுள் உங்களுக்கு தந்தருடுவாராக. நின்று வண்ணமாக இருந்து நாம் கடவுளை தேடுவோம். தென்னிந்திய திருச்சபை இறைவழிபாட்டு நூல் பக்கம் 19 திருவிருந்து ஆராதனையின் ஆயத்த முறை. எல்லா இருதயங்களையும், எல்லா உருவங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவி இணைவதால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பக்கம் 17 நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பக்கம் 20. சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கர்த்தருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடு, உண்மையான விசுவாசத்தோடு அவரிடத்திற்கிட்டு சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடுமிடங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட உண்மையான முழு இருதயத்தோடு தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை இப்பொழுது நாம் அறிக்கை செய்வோம். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாவரிக்கைக்கு முன்பாக பாவரிக்கையின் பாடலாக 155வது பாடலை நாம் பாடுவோம். Maria.
சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தும் அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்றும் இடமன்றாடுகிறோம். ஏசு கிறிஸ்து நிமித்தம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவினால் எங்களை சுத்திகரித்து மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வார்த்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம் இடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாப மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நம்ம விடுதலையாக்கி சகல நன்மையிலும்